தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அந்த குற்றவாளிகள் வந்து ஒரு மொப்பட்டை அங்கே வச்சு அங்கே வந்த பைக்கையும் அவங்க வச்சு போயிருக்காங்க. திருட்டு பைக்குன்றாங்க. அதன் மூலமாக அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் எதுக்கு சுட்டு பிடிச்சாங்க? அதான் கேள்வி. அதை சுட்டு பிடிச்சது தான் கேள்வி. எதுக்கு சுட்டு பிடிக்கணுன்றது எனக்கு தெரியல. தன்னுடைய இயலாமையை, அரசின் இயலாமையை வாடகை வாய்கள் மூலம் இவங்க வந்து பரப்பி விடுற ஒரு கேவலமான அரசியல். பாருங்கள், இவரே இப்படி சொல்லியிருக்கிறாரு, இவர் இப்படி கருத்து தெரிவிப்புன்னு சொல்லிட்டு அப்படியே செய்தியாக்குறது. ஓகே, அப்போது நம்ம மேலே தான் தப்பு போல இருக்குல்ல, நம்ம தான் அங்கே போகக்கூடாது போல இருக்குல்ல, நம்ம வந்து இனிமேல் அப்படி இப்போ செய்யலாமா அப்படின்றத மாற்றி விட்டுருது. உண்மையாலே தேர்தல் களம் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே தானா? உண்மையிலே தான். தாவேக்கா தாங்க மையப்புள்ளி. தாவேக்காவை சுற்றி தான் இங்கே வந்து இனி தமிழ்நாட்டில் இனி அரசியல் செயல்பாடுகள் அனைத்தும் வரும். மொத்த அரசியலும் ஒரு மாதிரி டொம்முன்னு ஒரு நாளுக்கு ஒரு மாதம் கீழே கிடக்கு. அதிமுகவிலையும் குடும்ப அரசியல் இருக்குன்ட்டு செங்கோட்டையன் சொல்லிட்டு இருக்காரு சார். என்ன சார், எப்படி சார் எடுத்துக்கிறது? எல்லாத்துலேயுமே குடும்ப அரசியல் இருக்கிறதாங்க. இது சாதாரணமாக என்னன்னா அவங்க சட்டிலாக பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஓபிஎஸோடைய பையன் எம்பியாக இருந்தார். ஆமாம். நம்ம ஜெயக்குமாரோடைய சன் எம்பியாக இருந்தார். ஆமாம். ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்றைக்கி நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையாலே தேர்தல் களம் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே தானா? உண்மையிலே தான். இங்கே தாவேக்கா தாங்க மையப்புள்ளி. ஓகே, தாவேக்காவை சுற்றி தான் இங்கே வந்து இனி தமிழ்நாட்டில் இனி அரசியல் செயல்பாடுகள் அனைத்தும் நடக்கும். மொத்த அரசியலும் ஒரு மாதிரி டொம்முன்னு ஒரு நாளுக்கு ஒரு மாதம் கீழே கிடந்தது. எல்லாருமே விஜய் பற்றி தான் பேசினாங்க. விஜய் ஒன்றுமே செய்யலைன்றது அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஒன்றுமே செய்யாத பற்றி எதுக்கு இவ்வளோ நாள் பேசுகிறீங்க? ஒன்றுமே தான் செய்யலை இல்லைப்பா, வெளியில் வரல, வீட்டை விட்டு வெளியே வரல இல்லைப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீட்டை விட்டு வெளில வரல, அது ஒரு நியூஸ். வரல இதே பேசியிருந்தாங்க. அப்போது விஜய் எது செய்தாலும் இங்கே அரசியல், செய்யாமல் இருந்தாலும் அரசியல். புரியுதுங்களா? அப்போ இங்கே உள்ள எல்லாருமே இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னது? திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அது யார் செய்ய போகிறா? மக்கள் விஜய் செய்வார்னு நினைக்கிறாங்க. விஜய் நான் தான் அதை செய்வேன்னு அவரும் நினைக்கிறாரு. அவ்வளோதான். இதுதான் இங்கே வந்து மக்கள் வந்து முழுசாக நம்பிக்கை வச்சுட்டாங்களா சார்? நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளோ பெரிய எழுச்சி வராது இல்லைங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் வராதுல்ல. ஓகே, இவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி வரும்? மக்களுடைய நம்பிக்கை இல்லைன்னா இவங்க வந்து சினிமா நடிகரை பார்க்க வராங்க. சினிமா நடிகரை ஒவ்வொரு மாதமாக பார்க்க வருவாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு நாள் வந்தால் வருவாங்க. இப்போ நடிகர் கமலஹாசன் சினிமா நடிகர் இல்லையா? ஆமாம். ரஜினிகாந்த் இல்லையா? கண்டிப்பாக. ஏன் அவங்களுக்குலாம் இவ்வளோ கூட்டம் வரல? ஏன்னா இவர் மேலே மக்கள் வந்து அவ்வளோ அப்போ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு தானே அர்த்தம். இல்லை, இப்படி எடுத்துக்கலாமா சார்? இதை திரு விஜய் அவர்களை பார்க்க வரான்றதை தாண்டி ஆளும் அரசு மேலே அவ்வளோ வெறுப்பு இருக்கா மக்கள் மேலே? உறுதியாக இருக்குது. இந்த 5 ஆண்டுகளில், இந்த அரசு 4.5 ஆண்டுகளில் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்காங்களே. ஏதாவது ஒரு செக்டார் வந்து நீங்கள் போய் கேளுங்க. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நாங்கள் ஜாலியாக இருக்கோம். யாராவது ஒருத்தவங்க ஒயின் ஷாப் தவிர 780 crores. ஆமாம், அதை தவிர வேறு யாரும் இங்கே ஜாலியாக இருக்கிற மாதிரி. மணல் கொள்ளையர்கள், கனிம வள கொள்ளையர்கள், மது விற்பனையாளர்கள், மது ஆலை உரிமையாளர்கள், இவங்க தான் வந்து செம்ம ஜாலியாக இருக்கிறாங்களே ஒழிஞ்சு மக்கள் ஜாலியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எந்த விவசாயி எடுத்துங்க, நெசவாளர் எடுத்துங்க, எந்த துறையை எடுத்துங்க, அரசு ஊழியர்கள் எடுத்துங்க, யாரும் ஹாப்பியாக இல்லையே. ஆனால் இவ்வளோ நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு தானே. அதுதானே பிரச்சனை. இவங்க கொடுத்த வாக்குறுதியில் பாதி நிறைவேற்றினாலும் பரவாயில்லையே. பழைய பென்ஷன் ஸ்கீம் வந்துடும்னு எவ்வளோ அரசு ஊழியர் நம்பி போட்டான். ஆமாம், சரிங்களா? ஐயோ, விவசாய கடன்லாம் தள்ளுபடி ஆயிரும், எஜுகேஷன் லோன் கேன்சல் ஆயிரும், என்னென்னலாம் சுகர் கோட்டடாக எவ்வளோலாம் சர்க்கரையை தடவி பேப்பரில் கொடுக்க முடியுமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ வந்து அது ஐயோ அது ஆனால் 95% எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன தைரியத்தில் சொல்கிறாங்களே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சாதானங்க எத்தனை நிறைவேற்றணும் எத்தனை நிறைவேற்றலன்னு அடிச்சு விட வேண்டியதானே. இதுதான் ரீசன். அதுதான் இதுக்கான பதிலெலாம் வந்து தேர்தலில் தெரிஞ்சிடும்னு உறுதியாக தெரியும். தமிழ்நாட்டுன்னு சொல்ல முடியாது, இந்தியாவே உழுக்குன ஒரு சம்பவம் வந்து கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் சார். இதில் வந்து போலீஸ் வந்து சரியாக செயல்படலன்ட்டு எதிர்கட்சி தலைவர், அப்புறம் பல்வேறு
தலைவர்கள்லாம் வந்து குற்றம் சாட்டுறாங்க. உண்மையிலேயே போலீஸ் அங்க எப்படி சார் அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க? இல்லைங்க, அந்த காவல்துறை அதிகாரி ரொம்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல அதிகாரி மாதிரி இதுனா அந்த பொண்ணு மேலே குற்றம் சொல்லாதீங்கன்றார். பல பேர் ஆனால் குற்றம் சொல்றாங்களே சார். பெண்ணை குற்றம் சொல்லுவேன். இது வந்து இந்திய நாடு, எல்லாருக்கும் ரைட் டு ப்ரைவசி இருக்குது. எனி டைம் எங்கே வேணாலும் யார் வேணாலும் போகலாம். அப்படின் போது அந்த பெண்ணை குற்றம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் அதை பாராட்டணும். அதே நேரத்தில் 3 பேர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க so far. அந்த 3 பேர் தானா குற்றவாளிகள் அப்படின்றத அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அந்த குற்றவாளிகள் வந்து ஒரு மொப்பெட்டையும் அங்கே விட்டு அங்கே வந்த பைக்கையும் அவங்க வச்சு போயிருக்காங்க. திருட்டு பைக்குன்றாங்க. அதன் மூலமாக அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் எதுக்கு சுட்டு பிடிச்சாங்க? அதான் கேள்வி. அதை சுட்டு பிடிச்சது தான் கேள்வி. எதுக்கு சுட்டு பிடிக்கணுன்றது எனக்கு தெரியல. அது ரெண்டாவது, ஏற்கனவே அவங்கெல்லாம் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கிறவங்க, அவங்கள எடுத்துகிட்டு போய் வைக்கிறது. சோஃபார் இது வந்து இதுவரையும் எந்த சலசலப்பும் அதில் வரல. ஆனால் அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்குல அது கவர்மெண்ட் மேலே தப்பு இல்லை, காவல்துறை மேலே தப்பு இல்லை, ரவுடிங்க நடமாடுற இடத்துக்கு நீங்கள் எதுக்கு போனீங்கன்னு பண்ணுறதுக்குல அதான் ரொம்ப அயோக்கியத்தனம். இல்லை, கேவலமான. கரெக்ட் சார். இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவமாக இருந்தாலும் சரி, இது வந்து தொடர்ந்து விஜய் தான் தப்பு, இப்போ வந்து பொண்ணு மேலே தப்பு, இப்படி வந்து விக்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே சார். ஐயோ, அதுதாங்க ரொம்ப கேவலமான ஒரு பாலிடிக்ஸ். அது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் கூட நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர், அதுக்கு முன்னாடி அந்த தண்ணி டேங்க்ல மலம் கலந்ததுலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ இந்த ஸ்ரீமதி இஷ்யூ கூட எல்லாத்தையுமே அவங்கள விக்டிமைஸ் பண்ணுறது. ஓகே, அப்போ அவன் பயந்துருவான்ல. ஆமாம். அப்போ அடுத்தடுத்தது இது மாதிரி பயந்துகிட்டே போனால் என்னத்துக்காகுது? இது வந்து தன்னுடைய இயலாமையை, அரசின் இயலாமையை வாடகை வாய்கள் மூலம் இவங்க வந்து பரப்பி விடுற ஒரு ஒரு கேவலமான அரசியல் இது. இல்லை சார், அவங்க வந்து வாடகை வாயா என்ன வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல சார். அவங்களுக்கு எதுக்கு வாடகை வாயினா இருக்கான்? அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குமே சார். ரைட். ஆமாம், அப்படி இருந்தால் எதுக்கு அவன் வாடகை வாயினா இருக்கான் சார்? ரொம்ப குருவலாக இல்லை சார்? ஆமாம், குருவலாக தான் இருக்குது. அப்படி ஒரு மனுஷனால் எப்படி சொல்ல முடியும்? அவர்களுக்கும் மகள் இருக்கும், அவர்களோடைக்கும் வந்து வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, அவங்க மனைவி இருப்பாங்க. இருட்டுக்குள்ள ஒரு இடத்துல போனால் அவங்க வந்து ஏன் அங்கே போனாய் அப்படின்னு கேட்க முடியுமா? சார் அவங்க ரொம்ப தைரியமா பேசுறாங்க. அதாங்க ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்படி எப்படி பேச முடியுது அவங்களால? இது ஏங்க, நீங்க வந்து சும்மா இருந்துட்டு போ, எதுக்கு பேசுற நீ? ஆனா அவர்களுக்கு அப்படி அது என்னன்னா, ஒரு ஒரு ஸ்மால் டைம் செலிபிரிட்டி அப்படி பேச வச்சுட்டு அதை பெரிய மீடியாக்கள் எடுத்து போட்டு செய்தியாக்குறது. ஓகே, பாருங்கள் இவரே இப்படி சொல்லியிருக்கிறாரு, இவர் இப்படி கருத்து தெரிவிப்புன்னு சொல்லிட்டு அப்படியே செய்தியாக்குறது. ஓகே, அப்போது நம்ம மேலே தான் தப்பு போல இருக்குல்ல, நம்ம தான் அங்கே போகக்கூடாது போல இருக்குல்ல, நம்ம வந்து இனிமேல் அப்படி இப்போ செய்யலாமா அப்படின்றத மாற்றி விட்றது. அப்போ அதை ரெண்டாவது அது ஒரு மிக பெரிய பாவச்செயலாக வந்து கருது. ஒருத்தன் வந்து எப்படி செயின் எடுத்துகிட்டு போனால் இனிமேல் கழுத்தில் செயினே போட மாட்டாங்களா? தோடை எடுத்துகிட்டு போயிட்டான்னா இனிமேல் காதில் தோடே போட மாட்டாங்களா? அது மாதிரி அது ஒரு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்த மாதிரி. ஏங்க, somebody is a bloody idiot, he is a psychopath, he has done something harm to you. Yes. அந்த ஹார்ம் ஓகே, அந்த ஹார்ம்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஆனால் அந்த ஹார்மையே ஒரு பெரிய பாவம் மாதிரியும் இவங்களுக்கு வந்து இவங்க வாழ்க்கையிலே தலை நிமிர முடியாது, யாரையுமே எழுந்திரிச்சு பார்க்க முடியாது, அப்படி ஒரு படுபாதக செயலை இவங்க பண்ணிட்ட மாதிரி அவங்களுக்கு கூனி குறுகிய வைக்கிறதுல இதை விட கேவலம் என்ன இருக்குது? ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே ஃபிசிக்கலாவோ மென்டல் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இது மாதிரி ரேப்பை ஒரு சமநிலை மனதில் இருக்கிற ஒரு மனுஷனால நடத்தவே முடியாது. எப்படி பண்ண முடியும்? சரிங்களா? இது வேரியஸ் சைக்கலாஜிக்கலாக இருக்குது, பயாலஜிக்கலாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டதானங்க நீங்கள் ரேப் பண்ண முடியும். அப்போ அந்த பொண்ணு கதறும்ல. கண்டிப்பாக சார், கதறும், அழுகும், கண்ணீர் விடும். இதையெல்லாம் தாண்டி அவனுக்கு காமம்ன்ற ஒரு என்ன சொல்ற உணர்வு உந்துதுன்னா அவன் எப்படி சரியான மனிதனா இருக்க முடியும்? அவன் ஒன்றும் சைக்கோபேத்தா இருக்கணும், இல்லைன்னா போதையில் அடிமையா இருக்கணும். ஏதோ ஒரு போதை, கஜா போதை, மது போதை, கொக்கைனா, வாட் எவர் இட் இஸ். அப்போ எது இங்கே பிரச்சனை? அந்த பொண்ணு 10 மணிக்கு போனது பிரச்சனையா, இல்லை இவனுக்கு சரக்கு அந்த டைமில் அந்த இடத்துல கிடைக்கிறது பிரச்சனையா, இல்லை மற்ற போதைப் பொருட்கள் அவனுக்கு கிடைக்கிறது பிரச்சனையா, இல்லை அவன் மனநலம் பாதிக்கவனா இருக்கிறான் அது பிரச்சனையா? இந்த பொண்ணு இன்னசென்ட்டுங்க, ஷீ இஸ் a victim. கண்டிப்பாக. அதை போயிட்டு இவனுங்க பண்ணுற ஐயோ, ஏதாவது காசு வாங்கிட்டு கூவலாம், ஓரளவுக்கு கூவினா போதும், ஒரேடியா கூவுறதுன்றது மனசாட்சியை வித்துட்டு கூவுறதுன்றது இட்ஸ் நாட். சரி, ரைட்டு, இந்த இடத்துல இந்த பெண் தவறு பண்ணாங்கன்னு வச்சுப்போமே, வாதத்துக்கு வச்சுப்போம். திருவண்ணாமலையில் ஒரு 2 காவல்துறை அதிகாரிகள் வந்து
சகோதரிக்கு முன்னாடியே இன்னொரு சகோதரியை வந்து ஆமா வன்புணர்வு பண்ணாங்களே, அது யார் மேல தப்பு? போலீஸ் சார் அதுவும். இல்ல அதுவும் போலீஸ். அப்ப அந்த 10 மணிக்கு ஏன் அங்க போனா, ஏன் போலீஸை பார்த்தோன்னா நீ ஏன் நின்ன அப்படின்ட்டு கேட்க முடியுமா? சார் அப்போ வந்து போலீஸே தப்பு பண்றாங்கன்னா அப்போ குற்றவாளிகள் எங்க சார் தைரியம் அதான் ரொம்ப- சார், அதான் கேட்கிறேன் நான். அப்ப இதற்கான இந்த சமூகத்துல ஏன் குற்றம் நடக்குது? அந்த போலீஸ் அதிகாரிகள் இவங்க முத வாட்டி தான் இந்த மாதிரி பண்றதுன்னா வாய்ப்பு கிடையாது. பல முறை பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா 2 பேருங்க, 2 பேருக்குமே அந்த ஒத்த மனநிலையில இருந்தா தானே இந்த மாதிரி ஆமா பண்ண ஆமா முடியும். ஆமா ஆமா ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து முன்பின் பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா, போஸ்டடி கட் காப்பி பேஸ்ட், காசு வருது, அவ்வளோதான் முடிஞ்சது. அதே மாதிரி சார் அந்த இடத்துல வந்து ஒரு இருட்டான இடமா என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த பொண்ணு 11 மணிக்கோ 12 மணிக்கோ போட்டோம், அந்த இடத்துல ஏன் பேட்ரோல் இல்லைன்ற மாதிரி பல கேள்விகள் வருது. கரெக்டு. இப்போ அந்த இடம் வந்து குற்றவாளிகள் நடமாடும் இடம், ஆமா. அங்க பாதுகாப்பு இருக்கணும்ல, கண்டிப்பா அடிக்கடி போலீஸ் போகணும்ல. அங்க ஏற்கனவே நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. நடந்திருக்குன்னா அப்ப அந்த இடத்துக்கு எப்ப இந்த இடம் குற்றவாளிகள் நடமாடும் இடம், இங்க யாரும் செல்ல வேணாம்னு போர்டு வச்சுங்க, ஆமா யாரும் போக மாட்டாங்க. ஆமா ரைட்டுங்களா? அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு அந்த ஏன் பொண்ணுச்சு, அந்த பொண்ணு வந்து காப்பாற்றது திராணி இல்லாதவன் எதுக்கு பொண்ணை கூப்பிட்டு போனான்? அப்படின்னா எல்லாமே WWE ஃபைட்டர்ஸு, பாக்ஸர்ஸு, இவங்க தான் வந்து பவுன்சரை தான் வச்சுட்டு போகணுமா என்ன? ஸ்டூபிட் ஆர்குமெண்ட், நோ தட் இஸ். அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு விஷயமும் கேட்குறாரு. 11:30 மணிக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, 4.5 மணி நேரம் போலீஸ் அங்கே என்ன பண்ணுச்சு? கிட்டத்தட்ட 100 போலீஸர் இருந்திருக்காங்க, அந்த பொண்ணை கண்டுபிடிக்க இவ்வளோ நேரமான்ற கேள்வியும் இல்லை. இருக்காரு. போலீஸ் சொல்கிறது 10:30 மணிக்கு எங்களுக்கு தகவல் வந்தது, 11:30 மணிக்கு நாங்கள் வந்தோம், அது வரை தேடி இருந்ததில்ல 4 மணி. ஏன்னா அந்த ஸ்பாட்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் அந்த பொண்ணு இருந்தது. ஓகே அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆச்சுனாங்க. அதை உண்மையிலே ஒத்துப்போமே, ஓகே உண்மையிலே ஒத்துப்போம். பட் லக்கிலி ஷி இஸ் அலைவ். அதனால் அது வந்து ஏங்க அது ரொம்ப கொடுமைங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் இன்னும் கொடூரமாக இருக்குது. இல்லை இதெல்லாம் வந்து நம்ம நார்த் இந்தியாவில் நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் 2021லேருந்து 2024 வரையும் 1700 பெண்கள். ஓகே, நான் சொல்கிறது அடல்ட். தட்ஸ் a massive number. ஆமாம், மேசிவ் நம்பர் ரேட். அப்போ இது என்ன நார்த் இந்தியாவில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 5000க்கு மேலான போக்சோ கேஸ் வந்து 2024 மட்டுமே. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன, இப்போ நம்ம வந்து சேஃபான ஸ்டேட்டு அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இல்லை கரெக்டு சார். ஏன்னா இப்பயும் மக்கள் மத்தியில் இந்த பேச்சு வருது என்னன்னா, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமான்ற கேள்வி வந்துருச்சு சார். கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா எப்போவுமே அந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார்ன்றது இன்னும் கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஒரே பையனை வச்சு ஒரே பையனை முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பேட்டர்ன் இங்கே இருந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? அந்த காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேரை பண்ணாங்க, அதுக்கும் எந்த ஆய்வும் அதுலேருந்து போன மாதிரி தெரியல. அப்போ இவங்க வந்து பேர்கிட்டு போயிடும்ன்றதுனால டக்குன்னு மூடி மறைக்கிறாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது. அதனாலே குற்றங்கள் அதிகரிக்குதா அப்படின்றது ஒன்று. குற்றங்களை தடுத்தாலே உங்களுக்கு பேர் கிடைச்சிருமே. ஆமாம், அது பண்ண விட்டுட்டு நீங்கள் வந்து நடக்கிற சம்பவத்தை வந்து வெளியே பேசும்போது திமுக அதிமுக ஆட்சியில் இத்தனை கொலைகள், திமுக ஆட்சியில் இத்தனை கொலைகள் பட்டியல் போடுங்க. எல்லாம் உயிர். இது கம்பேரிசன் பண்ண முடியும்? அவங்க ஆட்சியில் அவ்வளோ கொலை ஜாஸ்தியாக இருந்துச்சு, எங்கள் ஆட்சியில் கொலையாக இருக்கக்கூடாது தானே பிரச்சனை. எஸ், எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுக்கணும். அதான் நீங்கள் அது கொலையே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே வந்து உள்ள அடிப்படை. ஆமாம். இல்லை அவங்க ஆளோட நாங்கள் 10 கொலை கம்மியாக பண்ணியிருக்கோம்னா என்ன அர்த்தம்? அது 10 கொலை கம்மியாக நடந்திருக்கு அப்படின்றது என்ன? இது அதில் பெருமையடைகிற விஷயமா? அது இதெல்லாம் போட்டியா சார்? அதானே இது போட்டியாது. நேரு அவர்களோட துறையில் வந்து ஒரு ஊழல், பணி நியமன ஊழல் நடக்கிறதா ஒரு இடி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அது வந்து டிஜிபி வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுன்ட்டு பாஜக வந்து மனுவும் கொடுத்துருக்காங்க சார். இது அடுத்த கட்டத்தில் எப்படி சார் போகுது? பண்ண மாட்டாங்க எஃப்ஐஆர்லாம். ஓகே, இதுக்கு முந்தின கேஸ்லேயே சொல்லி இடி சொல்லிச்சுனாலே நாங்கள் எஃப்ஐஆர்லாம் பண்ண முடியாது, நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஏதோ ஒரு கேஸில் இந்த பிரச்சனை வந்த பிறகு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. அதே நிலையை தான் இங்கே எடுப்பாங்க, பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க. அப்போ இடி இதுக்கு ஒரு கேஸாக போவோம், எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு ஒரு கேஸ் போடுவாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இடி கையில் எடுத்துக்கும். டெஃபினட்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க மத்திய அரசு. ஏன்னா திமுகவை முடக்கிறதுக்கு ரொம்ப கீ பர்சனுங்க அவர். ஆமாம், அந்த கீ பர்சனை தூக்கி உள்ளே வச்சா போதும்ல. அது மாதிரி எத்தனை பர்சன் என்ன வரப்போது தெரியலையே. இப்போ அவர்கள் வந்து இடியை வந்து ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க, நோ டவுட். எல்லாருமேல ஏன் பயன்படுத்தலை? திமுகவில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்களா? பர்டிகுலராக நேரு மேலே தான். நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி ஏன் எங்கேயும் மறுபடியும் போகுது? நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்களா முதல்ல? அதில் எவ்வளோ அவர் துறையில் அவ்வளோ
இஷ்யூஸ் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸை மட்டும் எதுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டில் 150 அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன், அதில் பிரச்சனை இருக்குதுன்றதை எதுக்கு அவங்க சொல்கிறாங்க? நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணது உண்மை தானே? ஒரு பணி நியமனத்துக்கு வந்து 25 35 lakhs வரைக்கும் தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதுலேயும் எல்லா அந்த 2500 கிடையாது, ஒரு 150 பேர்கிட்ட மட்டும்தான் அது பண்ணியிருந்திருக்காங்க. மற்றவங்களாம் ஆன் தேர்வனா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மொத்தமாக அடியில் ஒரு லம்பாக லைட்டாக ஒன்று அடிச்சுட்டு அப்போ மொத்தமாக அடிச்சா எங்கே போய் அதான் 800 crores மொத்தமாக அடிச்சா. ஆமாம், இவங்க ஒரு 40 to 50 crores அடிச்சிருப்பாங்க. ஆனால் 40-50 crores பெரிய காசுங்க. ஆமாங்க சார், கண்டிப்பாக சாதாரண காசா அது, பெரிய காசு. ஒரு எலெக்ஷனே ஒரு ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவார் சார். ஆமா. இன் கேஸ் இது ப்ரூவ் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிலையும் குடும்ப அரசியல் இருக்குன்ட்டு செங்கோட்டையன் சொல்லிட்டு இருக்காரு சார். இது என்ன சார், எப்படி சார் எடுத்துக்கிறது இதை? எல்லாத்துலேயுமே குடும்ப அரசியல் இருக்கதாங்க செய்யுது. இப்போ சாதாரணமாக என்னன்னா அவங்க சட்டிலாக பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஓபிஎஸோடைய பையன் எம்பியாக இருந்தார். ஆமாம், நம்ம ஜெயக்குமாரோடைய சன் எம்பியா இருந்தார். எடப்பாடியோட சன் இஸ் நாட் இன் டு பாலிடிக்ஸ். பட் நிறைய பேர் அந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வருதுல. பட் ஆனால் அவங்களுக்குலாம் முக்கியத்துவம் எப்படி கொடுக்கப்படுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் திமுகவில் பிளேட்டண்ட்டாக அது நடக்குதுல்ல. டிஆர்பி ராஜா, டிஆர்பி ராஜா, அதே மாதிரி அன்பில் மகேஷ், அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின், எம்கே ஸ்டாலின், பொன்முடி, கௌதம் சிகாமணி, அதே மாதிரி நம்ம முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன், கதிரானந்த், இதெல்லாம் வந்து இப்படி வரும்போது அந்த அளவுக்கு நீங்க பிளேட்டண்டா அங்க இல்லைல்ல, விசிபிளா இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இங்கே எவ்வளோ பரவாயில்லன்றீங்க நீங்கள்? பரவாயில்லன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அப்படி அது மட்டுமே அவர்களுக்கு முகவரியா இருக்கக்கூடாதுல்ல, அது தப்பு தானே? எஸ், ஏன்னா வந்து என்ன பல பேரோட குற்றச்சாட்டுனா நீங்களாம் சனாதனம் பேசுறீங்க, ஒரு குடும்பத்தில் அவங்களோட வாரிசு வழியா எதுவுமே வடக்குறான்னு நீங்கள் தான் சொல்றீங்க. ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ அமெரிக்காலேயோ மற்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளோ எப்படி நடக்குது, அதில் ஒரு நேர்மை இருக்குல்ல, உள்கட்சி ஜனநாயகம்னு ஒன்று கேட்பா. இந்த எம்எல்ஏவா இப்போ லேட்டஸ்ட் டேக் ஒரு திருவாரூர் கான்ஸ்டுவன்சின்னு இருப்பான். திருவாரூர் கான்ஸ்டுவன்சியில் யாரெல்லாம் எம்எல்ஏக்கு நிற்கிறதுக்கு போட்டி போடுறீங்க, விருப்பப்படுறீங்கன்னு ஒரு தேர்தல் நடக்கும். ஆமாம், விருப்ப மனு தாக்கல் பண்ணி அதில் ஒரு தேர்தல் நடக்கும். அதில் யார் முதல், யார் ரெண்டாவது, யார் மூணாவது அப்படின்றத பார்க்கணும். அந்த 3லேருந்து அடுத்த கட்டமாக வந்து இந்த 3 பேரை நம்ம வச்சுப்போம். அப்போ இவங்களை நேர்காணல் பண்ணுங்க, இதில் யார் பெஸ்ட்டுன்னு கண்டு. இப்படியெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லைல்ல. ஸ்ட்ரைட்டா இவர் வந்து இளைஞரணி தலைவர் ஸ்ட்ரைட்டா எந்த இதுவும் பண்றது இல்ல சார். ஆனா நடக்கும் சார். நீங்க பார்த்து எல்லாருமே இவரை தான் நாமினேட் பண்ணுவாங்க. விருப்ப மனு வந்து நான் 100 மனு விருப்ப மனு வந்து உதயநிதி ஸ்டாலின் பேர்ல வந்துன்னா மற்ற யார் போட்டி போடுவான்? அங்க அந்த அரேனாவை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தா தானே. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அங்க வச்சிருக்க இன்டர்வியூக்கெல்லாம் போய் அட்டெல்லாம் பண்ணுவாரு. ஆனால் எல்லாமே நடக்கும், தேர்தல் மட்டும் நடக்காது. ஏன்னா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் நிறுத்துனீங்க, அடுத்தது யாருங்க போட்டி போடுவா? போட்டி போட்டால் அதை இவர்கள் வந்து ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்வாங்களா? என்ன எடுத்து போட்டி போடுற கட்டங்கட்டி இவனை உள்ள தெரியல அப்படின்னு தானே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இங்கே அடிப்படையில் ஜனநாயகம் இல்லை, அது பேர் தான். இவங்க ஜனநாயகத்துக்காக, உங்கள் கட்சியிலே ஜனநாயகம் இல்லை, நீங்கள் எப்படி ஊரில் ஜனநாயகத்துக்காக காப்பாற்றுவீங்க சார்? இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை வந்து மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது சார். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இறங்கி கடலில் இறங்கிலாம் போராட்டம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன தான் சார் தீர்வு? அதாவது எனி கார்பரேஷனுடைய 2 வேலை தான் அதிகபட்சம். ஒன்று வந்து இந்த சிட்டியை தூய்மையாக வச்சுக்கிறது, 2வது வந்து இந்த உள்புற சாலைகள்லாம் போடுறது. இதுதான் அவங்களுடைய வேலை. ஓகே, அதுவும் தூய்மையில் வந்துட்டோம்னு வைங்களேன். இதை தவிர அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. எந்த டிபார்ட்மெண்ட்டும் குடிநீர் கூட இப்போ வந்து பெருசாக மக்கள் எல்லாம் கேன் தண்ணி தான் குடிநீர். தூய்மை, உட்புற சாலைகள், இது 3 தான். இந்த 3ஐ தவிர வேற எதுவுமே அவங்க பண்ணுறதில்ல. அப்போ தூய்மை பணின்றது இந்த கார்பரேஷனும் ரொம்ப அடிப்படை. மொத்த கார்பரேஷனுக்கு ஒரு 20,000 பேர் தான் தேவைப்படும். ஓகே, இந்த 20,000 பேரை நீங்கள் ஹையர் பண்ணி உங்கள் அரசு மூலமாக உங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள நல்லா வளர்த்து விடுறதுக்கு பதிலாக கோடியாக இது குப்பை வந்து மிகப்பெரிய அரசியல். ஓகே, அது மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. ஓகே, அதில் நீங்கள் வந்து பல கோடி லாபம் பார்க்கறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. ரொம்ப அடிப்படையான இந்த விஷயத்தை கூட ஒரு கார்பரேஷன் ஏற்று நடத்த செய்ய முடியலன்னா, இந்த குப்பை அள்ளுறதுக்கு இப்போ இந்த குப்பை அள்ளும் தொழிலாளர்கள், அந்த குப்பை அள்ளுவதற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள், அதற்கான டீசல், அதற்கான மெயின்டெனன்ஸ், இதெல்லாமே கவர்மெண்ட் பண்ணுது.
ரைட்டுங்களா? இந்த குப்பை அள்ளுற கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறான், இவங்களுக்கு சேலரி மட்டும் தான் கொடுக்குறான். ஆமா. எடுத்துகிட்டு போய் குப்பையை இடத்துல கொட்டுறான். இப்போ இந்த குப்பையை சரியாக கொட்டுறானான்னு இதுவரையும் வந்து அரசு அதிகாரிகள் பார்த்துருந்தாங்க. அதுக்கு ஒரு தனியார் கான்ட்ராக்ட் போடுறான். எஸ். ஒரு தனியார் நிறுவனம் சரியாக குப்பை அள்ளுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இன்னொரு தனியார் நிறுவனம். இது எவ்வளோ வந்து காமெடியாக இருக்குல்ல. ஸோ அரசு இவர்களை முன்னேற்றுவது, இவர்களை அரசு ஊழியர்களாக்கி அவங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு இதுலேருந்து வேறு செக்டர், அதுலேருந்து அடுத்தது ஒரு ஆஃபீஸ் பாயோ இல்லை ரெக்கார்ட் கிளார்க்கோ இல்லை அட்டண்டன்ஸ் ஸ்டாஃப் அப்படியாக ஒரு எழுத்து பணிக்கு இல்லைனா அமைச்சு பணிக்கு மாற்றி அடுத்தடுத்து ரெக்ரூட் பண்ணியாதாங்க ஒரு தலைமுறையை நீங்கள் தலை தூக்கி விட முடியும். அதை விட்டுட்டு எல்லாரையும் இப்போ இவங்க வந்து கான்ட்ராக்ட் லேபராக போன பிறகு என்ன ஆகும், அவங்க அடுத்தது அந்த சந்ததி அதே வேலையை தானே பண்ணிட்டு இருக்க முடியும். அதனால் இந்த வே தே ஹாவ் டு ரீதிங்க் த சானிட்டரி ஒர்க்கர்ஸோடைய பாலிசி வைஸு தமிழக அரசு ரீதிங்க் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். பேசலாம். ரொம்ப நன்றி.